உங்கள் யாவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக, தியானிக்கிறதற்கு முன்பாக ஒரு சில சாட்சிகளை உங்களுடைய சமூகத்தில் நான் வைக்க பிரியப்படுகிறேன். கடந்த நாட்களிலே விபிஎஸ் ஊழியங்கள் கொடைக்கானல் பகுதியிலே கேசிப்பட்டி அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலே ஊழியத்தை நடத்தி கொண்டு வந்தோம். அதை குறித்ததான சாட்சிகளை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். அதன் பிறகு அவர்கள் உடைகளை கேட்டிருந்தாங்க. சில உடைகள், பொருட்கள், இதெல்லாம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கொண்டு வாங்க. அந்த ஏழை எளிய குழந்தைகளுக்கும் அங்கு முதியோர் இல்லம், சிறுவர் இல்லமெல்லாம் இருக்கிறது, அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கேட்டிருந்தோம். அதே போல் ஏராளமான துணிகளையும் பொருட்களாலும் பணத்தினாலும் இன்னும் ஒரு சிலர் கூட புதிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அதையெல்லாம் கடந்த வாரம் சனிக்கிழமையிலே 19ஆம் தேதி கில்கால் ஊழியத்தில் 18 ஆண்டுகள் நிறைவு செய்து 19 ஆண்டிலே அந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு நீங்கள் கொடுத்து அனுப்பிய அந்த துணிகளை எல்லாம் கொண்டு போய் நாங்கள் என்ன செய்தோம், அங்கே கொடுத்துட்டு வந்தோம். எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏதோ விபிஎஸ் ஊழியத்துக்காக வந்தீங்க, நடத்திட்டு போயிடுவீங்கன்னு நினச்சோம். இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொடுத்த உங்கள் யாவருக்கும் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து அந்த ஊழியங்களையும் நாம் பொருளாலும் பொருளாதாரத்தினாலும் தாங்குவதற்கு கர்த்தர் ஒருவேளை ஏவினார் என்றால் அந்த ஊழியங்களை நாம் செய்வோம். அதனுடைய சாட்சி என்னென்னா சொன்னாங்க, நீங்கள் அங்கு பட்டியக்காடு என்கிற அந்த கிராமத்தில் விபிஎஸ் ஊழியத்தை செம்பரான் குளம் 2 இடங்களில் நடத்திட்டு வந்தீங்க. நீங்கள் நடத்திட்டு வந்து மே மாதம் நடத்திட்டு வந்தோம். இப்போ ஜூலை போய் கொண்டிருக்கு. 2 மாதம் கூட என்ன ஆகலை. அதற்குள்ளாக அங்கிருந்து 5 விசுவாசிகள் எங்களுடைய திருச்சபைக்கு புதிதாக அங்கிருந்து வருகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கிராமத்துக்கு போகவே முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். நாங்கள் போய் எங்கே போய் ஊழியத்தை நடத்துறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். விபிஎஸ் நடத்துறதுக்கும் யாரும் வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நீங்கள் வந்தீங்க, நிறைய பிள்ளைங்க வந்தாங்க. அவங்க அந்த கிராமங்களில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஏன்னா நாங்கள் போய் சொல்லுவோம், சுவிசேஷத்தை சொல்லிட்டு வருவோம், ஆனால் அப்போயெல்லாம் மாற்றம் இல்லை. நீங்கள் நடத்திட்டு வந்ததுக்கப்புறம் படிப்புனா என்ன, அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியம் என்பதை புரிந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நடத்திட்டு இருந்த அந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் போட்டு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த விஷயம் அரசாங்கத்துக்கு போய் நீங்கள் என்ன செய்யணும், அந்த பட்டியக்காடு கிராம மக்கள் என்ன செய்யணும், படிக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு கொடுக்கணும், என்ன செய்யலான்னு சொல்லி இன்றைக்கி அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஆமென். எனவே இது போன்ற அநேக சாட்சிகள் உண்டு. தொடர்ந்து அந்த ஊழியங்களுக்காக நம்ம செபிப்போம், தாங்குவோம். கர்த்தர் நிச்சயம் அந்த கிராமங்களில் ஒரு பெரிய அசைவை உண்டுவாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் இது போன்ற அநேக இடங்கள் இருக்கிறது. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அந்த இன்னும் ஊழியத்தை நமக்கு என்ன செய்வாராம், ஆண்டவர் பெருகச் செய்வார். ஊழியர்களை தேவன் அநேக வாலிப பிள்ளைகள் அடுத்த முறை என்ன செய்யுங்க, வந்தவர்களே வராமல் புதிய வாலிபர்கள் என்ன செய்யுங்க கூப்பிடுறாங்க, பின்தொடர் ஊழியங்களுக்கு கூப்பிடுறாங்க. அந்த 2 கிராமம் நீங்கள் தான், திருச்செங்கோட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு தத்து கொடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க. தத்து எடுக்கிற மாதிரி நாம் அந்த கிராமத்தை எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம போய் என்ன செய்யலாம், அங்கே முதியோர்கள் இருக்காங்க, அங்கே சிறுவர்கள் இருக்காங்க, வாலிபர்கள் இருக்காங்க. நமக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்காக அந்த ஊழியங்களுக்காக நாம் செய்யலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆமென். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இப்பொழுது இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் போகிறேன். இன்றைக்கி நாம் என்ன தியானிக்க போகிறோன்னா, நல்லா கவனிங்க. ரொம்பலாம் உங்களை அதிகமாக ரொம்ப ஆழமான தியானம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த பொழுது 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த பொழுது மக்களிடமும் சீசர்களிடமும் அவர் கேள்வி கேட்டார், நிறைய கேள்விகளை கேட்டார். அந்த கேள்வி என்ன? ஒரு 10 கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்தில் அவருடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது, வாழ்க்கை வரலாறு. அவர் சீசர்களை பார்த்தும் மக்களை பார்த்தும் அங்கிருந்த பரிசேயர் சதுசேயர்களை பார்த்தும் கேட்ட கேள்விகள், அந்த 10 கேள்வியை தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாமா? முதலாவது, இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். எல்லாரும் வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 16:15. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து அவர் கேட்குறார். அதுக்கு முந்தைய வசனங்களோட நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதனுடைய அர்த்தம் புரியும், ஏன் இந்த கேள்வியை அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தை இல்லை, தீர்க்கதரிசி இல்லை, ஒரு அமைதலாக ஒரு இருளான ஒரு நாட்கள் இருந்துச்சு. அந்த 400 வருஷமும் இருள் நிறைந்ததாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு யோவான் ஸ்நானகன் வராரு. விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அவர் பேசி என்ன செய்கிறாரு? ஒரு தீர்க்கதரிசியாக அவர் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறாரு. ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. ஏன்னா அவ்வளவு நாட்களாகவே அடிமைத்தனத்திலிருந்து, பாபிலோன் தேசத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி என்ன செய்கிறாங்க? இஸ்ரவேல் தேசத்தில் அவர்கள் வாழ்ந்த பொழுது பரிசேயர் சதுசேயர்கள் அவர்களுடைய உபதேசத்தையே கேட்டு கேட்டு ஆலயத்துக்கு வந்து பலி செலுத்தி கொண்டு என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடுவோன்னு சொல்லி அமைதியாக இருந்தவங்க திடீர்னு இயேசு கிறிஸ்து அவர் தச்சனாக அவர் வந்து என்ன செய்கிறாரு? அந்த குடும்பத்தில் அவர் பிறந்து அவர் என்ன செய்கிறாரு? அநேக உபதேசங்களை செய்கிறாரு, அற்புதங்களை செய்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க நிறைய கூட்டம் அவர் பின்னாடி என்ன செஞ்சுது? போய்கொண்டே இருந்தது. இதையெல்லாம் பார்த்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்களோடு கூட இருக்கிறாங்க. அப்போ ஜனங்களுக்கு அவர் சொன்னார், நீங்கள் பரிசேயர் சதுசேயர்களுடைய உபதேசத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, அவருக்குள்ள ஒரு ஆர்வம், ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இவ்வளவு ஜனங்க என்னை தேடி வராங்களே, என்னை பார்க்க வராங்களே, யாருன்னு என்னை நினைக்கிறாங்க. அவன் சொல்கிறான், சீசர்கள் உங்களை என்னன்னு சொல்கிறாங்க? எலியாங்கிறாங்க, எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, அப்புறம் யோவான் ஸ்நானகன், சிலர் யோவான் ஸ்நானகன் சொல்லி சொல்கிறாங்க. இப்படி அநேகர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன யாருன்னு அறிஞ்சு வச்சுருக்கீங்க? நல்ல கேள்வி இல்லை? பேதுரு கொஞ்சம் கூட கேப்படலைங்க, டைம் எடுத்துக்கவே இல்லை. நாம்பளாக இருந்தால் கூட யோசிச்சிருப்போம்,
அவர் இரட்சகர்னு சொல்லலாமா? இப்போ நான் கேட்டால் என்ன சொல்லியிருப்பீங்க? ஆண்டவர் இயேசு உங்களை யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? ஆளுக்கு ஒன்று சொல்லி செஞ்சுருப்பீங்க, சொல்லியிருப்பீங்க. ஆனால் உடனே பேதுரு சொல்லிட்டாரு, நீங்கள் கிறிஸ்து, நீங்கள் தான் மேசியா. அந்த ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லியிருக்கிறாருல்ல, நிச்சயம் ஒரு மேசியா வருவார், அவர் கர்த்தருடைய ஆவியா என்மேல் இருக்கிறார், அவர் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவார், வியாதிப்பட்டவர்களுக்கு சுகம் தருவார், சொஸ்தமாக்குவார் நாங்கள் சொல்லியிருக்குது இல்லை. ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா, அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட எல்லா அதை யாரை குறித்து சொல்லியிருக்கிறதோ அந்த கிறிஸ்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த இறுதியத்திலிருந்து அவன் சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பார்த்தீங்களா? உடனே இயேசுன்னு சொன்னார், யோனாவாகிய குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொரு இடத்துக்கிட்டையும் நம்ம கேட்குறார், நீங்கள் என்னை யாருன்னு நினைக்கிறீங்க? ஏதோ கூப்பிட்டுட்டாங்க, வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், இல்லை இன்னும் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்கலை. நிறைய பேர் வராங்க சபைக்கு, இங்கேன்னு இல்லை எல்லா இடங்களிலுமே நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் வராங்க. ஆனால் ஒரு சிலர் மாத்திரம்தான் ஆண்டவரை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு, இவர் எல்லா தேவர்களிலும் ஒருவர் அல்ல, இவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர், இவர் நிகரற்றவர். ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 வாதைகளை பார்க்குறாங்க, 10 வாதைகளும் அற்புதங்களும் கண்ணார பார்க்குறாங்க. அப்பையெல்லாம் அவங்களுக்கு பாடணும்னு தோணலை. செங்கடலை 2 பிளந்தாரு, கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர் யார். ஹல்லேலூயா. அந்த விடுதலை ஆனதுக்கு அப்புறம்தான், எகிப்திலிருந்து அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆன பிறகுதான், இவர் தான்பா யெகோவா தேவன். பாட்டு வருது, சந்தோஷம் வருது. நானும் சொல்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரிந்து கொள்ளணுமா, புரிஞ்சு கொள்ளணுமா, முதல்ல உங்களுடைய பழைய பாவத்தை விட்டுருங்க. பழைய தெய்வங்கிற பேரில் நீங்கள் ஆராதித்த காரியங்களை எல்லாத்தையும் விட்டுடுங்க. இங்கே வாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு புதிய மனுஷனா, ஆண்டவரே நம்ம அறிந்து கொள்ளணும், நம்ம புரிந்து கொள்ளணும்னு முழங்கால் படி போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மாம்சமும் உங்கள் ரத்தமும் உங்களுக்கு வெளிப்படுத்த தேவையே இல்லை. பிதா ஆவியானவர் உங்களுக்குள்ள வெளிப்பாடுகளை தருவார். அவரை பற்றி நீங்கள் புரிஞ்சு கொண்டே இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறாரு என்னன்னு, மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், போதும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கட்டத்தில் அப்படியே விட்டுறாங்க. போதும், இயேசுவை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வர மாட்டேங்குது. அதான் சபைக்கு வந்தாச்சு இல்லை, பாட்டு பாடுறோம், கை தட்டுறோம், அவரை ஆராதிக்கிறோம், நான் ஜெபம் பண்ணுறேன், இது போதாதா? இல்லை, இன்னும் அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அத்தனை விஷயங்கள் இங்கே கொட்டி கிடக்கு. ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே, இன்றைக்கி அவரை நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன், இயேசுவை நான் எப்படி அறிஞ்சு வச்சுருக்கேன். ஹல்லேலூயா, ஆமென்.
ஒரு கணவன் மனைவிக்குள்ள புதிதாக திருமணமானவங்க என்ன செய்யணும்? கணவன் தன் மனைவியை ஒவ்வொரு நாளும் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. புதுசாக கல்யாணமானவங்க அப்படி தானே? அதுபோல தான், ஓ கணவர் இப்படிப்பட்டவரா, இது அவருக்கு பிடிக்காதா, இதை செஞ்சால் அவருக்கு பிடிக்காதா, இந்த சாப்பாடு தான் பிடிக்குமா, என் மனைவிக்கு இப்படி பண்ணால் தான் பிடிக்குமா, இதை செஞ்சால் தான், இப்படி ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க? புரிந்து கொள்ளுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட். அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் குடும்பம் எப்படி இருக்கும்? சமாதானமாக ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்காமையே ஏன் விருப்பப்படி தான் நான் வாழ்வேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன் அப்படின்னு இருந்தோம்னா அந்த குடும்பம் என்ன ஆகாது? சந்தோஷமாக நம்ம கொண்டு போகவே முடியாது. அதைத்தான் சொல்கிறார், மணவாட்டியாகிய திருச்சபையே, மணவாளனாகி இயேசுவை நீ என்ன செய்? ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர் எப்படிப்பட்டவர்னு ஆர்வமாக தேடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் கடைசியாக அவர் ஜெபிக்கிறார். என்னன்னு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அவங்க அறியாது இருக்கிறதுனால தான் அவரை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, அவரை அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க. நீ யூதருக்கு ராஜான்னு அவர் பேரை வச்சு என்ன செஞ்சாங்க? எத்தனை அவமானங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்களா? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்களா? பிரியமான திருச்சபையே, விசுவாசிகளே, நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை புரிந்து கொண்டு வைத்திருக்கிறீர்கள்? இயேசுவானவர் நடந்து போறாரு, அவரை சுற்றி கூட்டம் அப்படியே அலமோதுது. குருடன், பர்த்திமேயு குருடன், யார் போறா? ஒரே சத்தமா இருக்கு. நஸ்ரேனாகி இயேசு இந்த வழியா போகிறார். இயேசுவா போறாரு. உடனே என்ன செய்யறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பேசாத, அமைதலாயிரு. அவன் அதெல்லாம் பொருட்படுத்தலை. அவர் தாவீதின் குமாரன், அவர் தான். நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த சம்பவம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். திடீர்னு அவர் அந்த வழியாக போகிறாருன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருப்பானா? அவன் என்ன நினச்சி அவன் என்ன செஞ்சுருப்பான்? அங்கே உட்காந்துருப்பான். ஒரு குருடன், பிறவி குருடன். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் மேசியா, இவர் தான் தாவீதின் குமாரன், இவர் தான் எனக்கு விடுதலையாக்க முடியும், இவர் ராஜாதி ராஜா, இவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், என்னை சொஸ்தமாக்க இவரால் முடியும், அந்த தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டவர் இவர் தானே, ஒரு நாள் வருவார், ஒரு நாள் வருவார் அப்படின்னு அவன் என்ன செஞ்சிருப்பான்? விசுவாசித்து காத்து கொண்டிருந்திருக்கிறான். அதனால தான் கேள்விப்பட்ட உடனே என்ன செஞ்சிருக்கிறான்? யாரையும் பொருட்படுத்தல, சத்தம் போட்டு என்ன செஞ்சிட்டான்? கூப்பிட்டுட்டான் இயேசுவிட்டே. ஒருவேளை இதெல்லாம் தெரியாதவனா இருந்தால் என்ன செஞ்சிருப்பான்? அவரை பற்றி அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாதவர் இருந்தால் என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? இயேசு போகிறாருன்னு சொன்ன உடனே, அப்படியாப்பா யாராவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா, அவர் ஏதோ சுகம் தருவாராமாப்பா, எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்வார்னு சொன்னாங்களாம், என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு என்ன செஞ்சுருப்பான்? ஹெல்ப்பு தான் கேட்டிருப்பான். ஆனால் அவன் நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் ஒரு குருடனாக இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டதுனால தான் எங்கே போயிருக்கான்? நேராக தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவன் என்ன செய்திருக்கிறான்? அழைத்திருக்கிறான். பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கி நம்ம பல வேலைகள் இருக்கும். இந்த சபையை விட்டு வெளியில் போயிட்டான்னா சொல்ல முடியாது, நிற்க நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு நான் இயேசுவை எப்படி அறிந்து வைத்திருக்கிறேன், அவர் எப்படி புரிந்து வைத்திருக்கிறேன். ஆபிரகாம் புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. விக்கிரகங்கள் பின்னாடி ஓடினவன் ஒரே ஒரு சத்தத்தை தான் கேட்டான். டோட்டலாக எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சிட்டான்?
வந்துட்டான். ஹல்லேலூயா. பேதுரு புரிந்து கொண்டார். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவரை அறிந்து கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை விடுவிப்பேன், அவனை சொஸ்தமாக்குவேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா, ஆசீர்வாதம் வரணும்னா புரிந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க. வெங்கடேஷ் தம்பிக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பார்க்குறப்பெல்லாம் வர்ற போகிற கூடாது. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? ஒவ்வொரு நாளும் இயேசுவை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அவரை பற்றி உனக்குள்ளே என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? நிறைய பேர் வர்றீங்க, தூங்குறீங்க, போயிடுறீங்க. திருச்சபை அது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பில். இன்றைக்கி காலேஜில் எத்தனை இடங்களில் வாலிபர்கள் புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸோடு பழகிறாங்க, பேசுகிறாங்க, நேரம் செலவிடுறாங்க. ஆனால் ஆண்டவரோடு நேரம் செலவிட்டு அவரை புரிந்து கொள்வதற்கு இல்லை. ஆண்டவர் கேட்குறார், திருச்சபையை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீங்க? நீங்கள் என்னை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? தீர்மானம் எடுங்க. நான் இன்னைக்கு நிறைய புரிஞ்சுக்கணும், உண்மை பற்றி இன்னும் நான் நிறைய தெரிந்து கொள்ளணும். நிக்கோதேமு வந்தார், நிறைய சந்தேகம் வந்துச்சு. அது ராத்திரி நேரம் கூட பார்க்கல, போனார், புரிஞ்சுக்கிட்டாரு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஆர்வம் நமக்குள்ளே இருக்கணும். இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? வல்லமை இருக்கு, என்கிட்ட வல்லமை இருக்கு, அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து எத்தனை அற்புதங்களை அவர் தன் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்தார். அவர் செய்த பொழுது அவர்கிட்ட வல்லமை இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தாதான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர் என் வாழ்க்கையை மாற்ற முடியும், நிச்சயம் என் ஜெபத்திற்கு ஒரு நாள் பதில் கிடைக்கும், என் வாழ்க்கை முற்றிலும் மாறிடும், அவர் அற்புதம் செய்கிறவர், அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு கோலும் கையுமாய் அவன் புறப்பட்டு போகிறான், தரிசனத்தை காண்கிறான். நிச்சயம் என்ன ஒரு நாள் என்ன செய்வார்? என்ன திருப்பி கூட்டிட்டு வருவார், இந்த கானான் தேசத்துக்கு என்னை அழைத்து கொண்டு வருவார், அவர்கிட்ட வல்லமை இருக்கு அப்படிங்கிறத உணர்றான். பாருங்க, 2 பரிவாரங்களோடு அவன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டு வருகிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கிட்ட நிச்சயம் வல்லமை இருக்கு, அற்புதம் உண்டு, அவர் என் வாழ்க்கையை மாற்றுவார், என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், என்ன இவ்வளோ நாள் ஆகுது, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரலையே, அவர்கிட்டருந்து ஒரு வல்லமை வர மாட்டேங்குதே, ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குதே. ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது,
பேவங்கள் பறந்தோடுது, பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. அவருடைய வல்லமைகள் இன்னும் குறைந்து போகவில்லை. அல்லேலூயா. ஆமென். அடுத்தது அவர் கேட்ட கேள்வி யோவான் 5:6. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமென். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்ததே. 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா ஒரு சப்பானி அவன் பெதஸ்தா குளத்தருகே அவன் என்ன செய்கிறான்? படுத்திருக்கிறான். அவன் ரொம்ப வருட காலம் அவன் என்ன செய்கிறான்? 38 வருஷம் வியாதியுள்ளவனாய் படுத்தே இருக்கிறான். அவங்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாரு, என்னன்னு, விருப்பம் இருக்காப்பா? இது என்ன கேள்வி ஐயா? நானும் இந்த குளத்தை என்ன செய்வாங்க? கலக்குவாங்க. நான் போய் எப்படியாவது என்ன செஞ்சிடலாம், சொஸ்தமாயிடலான்ட்டு தான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்னுடைய முயற்சியெல்லாம் வீணாக போகுது. இப்போ விரும்புகிறாயா என்று சொல்லி என்ன செய்கிறீங்க? கேட்குறீங்களே. சொல்கிறான், நான் உம்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே. அவர் சொல்கிறாரு, உன் படுக்கையை இழுத்துக்கொண்டு நட. ஆமென். அல்லேலூயா. 9வது வசனம். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. பார்த்தீங்களா? அதான் அவர் கேட்குறார், நீ நியாயப்பிரமாணத்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற, இங்கே என்ன நடக்குங்களாம் புரிஞ்சு வச்சுருக்க, இன்றைக்கி ஓய்வு நாளாக இருக்குது, உனக்கு கொடுக்கலாமா? நீ விரும்புறியா? இல்லை என்ன அந்த நியாயப்பிரமாணம் தான் முக்கியம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைக்கிறியா? உங்களுக்குள்ளே எப்படி விருப்பம் இருக்குது? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும், அவர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணும், அவர் என்னை வழி நடத்தணும், எனக்கு ஆலோசனை கொடுக்கணும் என்று சொல்லி இன்னும் நேரம் காலங்களை பார்த்துக்கிட்டு ஒரு விருப்பம் இல்லாமல் பார்த்துக்கலாம், இன்னும் நாள் இருக்குது, இன்னும் நேரங்கள் இருக்குது, அவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் கேட்குறாரு, நீ இன்றே விருப்பப்படு. உன் விருப்பம் இருக்கா? ஆமாம் ஆண்டவரே. அது எந்த நாளாக இருந்தால் என்ன, அந்த நியாயப்பிரமாணமாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் என்ன, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, விருத்த சேதனமும் இல்லை, எனக்கு நீங்கள் போதும் ஏசப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அந்த விருப்பத்தை அவன் தெரியப்படுத்துகிறான். நான் விரும்புகிறேன், நம்ம விசுவாசிக்கிறேன். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவன் படுக்கையை மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு வரணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. உங்களுக்குள்ளேயும் விருப்பமும் வாஞ்சியும் ஆண்டவர் என்ன செய்கிறவர்? உண்டு பண்ணுகிறவர். நீங்கள் விருப்பத்தோடு வாஞ்சியோடு என்ன செய்யணும்? முழங்கால் படி போட்டு ஜெபிக்கணும். நாம் என்ன செய்கிறோம்? எனக்காக போதகரையா, எனக்காக திருச்சபை எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, நான் எனக்கு வேலை உண்டு, எனக்கு வீடு உண்டு, இதை செய்கிறதுக்கு எனக்கு போதும், எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இல்லை, உங்களுக்குள்ள விருப்பமும் வாஞ்சியும் வரணும், அனுதினமும் ஜெபிக்கணும். என் தேவைக்காக, என் குடும்பத்திற்காக, என்னுடைய தேசத்திற்காக, என்னுடைய திருச்சபைக்காக நான் ஜெபித்தாதான் என் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த விருப்பமும் வாஞ்சியும் வரணும். அப்போ தான் எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். எஸ்தர் சொல்கிறாரு, நான் செத்தாலும் சாகிறேன் பரவாயில்ல, எனக்கு யூதர்கள் தான் முக்கியம், நான் போகிற ரெடி. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அந்த விருப்பத்தையும் வாஞ்சத்தையும் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். ரூத் சொல்கிறாங்க, உண்மையன்றி எனக்கு வேறு யார் எனக்கு தேவை, நீங்கள் கும்பிட்ற அந்த தேவன் தான் எனக்கு தேவை, அது போதும். அந்த விருப்பத்தையும் வாஞ்சியும் ரூத்துக்குள்ளே வந்ததுனால தான் அந்த இயேசுவின் சந்ததிக்குள்ளே அப்படிப்பட்டதான பாக்கியவதியாக அவங்க மாறுறாங்க. ராகாப்
அந்த விருப்பமும் வாஞ்சியும் வந்துச்சு. இல்லைப்பா எகிப்தே போதும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படி தான், எகிப்தில் இருக்கிறதே நலமாக இருந்திருக்குமே, அங்கேயே எங்களுக்கு இத்தனையெல்லாம் கிடைச்சிது, அது கிடைச்சிது, இது கிடைச்சிது. அந்த கஷ்டப்பட்டாலும் அந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சுகபோகத்தை தான் விரும்பினாங்க. ஆனால் நாம் எதை விரும்புகிறோம்? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டே. ஹல்லேலூயா, ஆமென். அனுதினமும் பாடுங்க. இந்த உலகத்தில் வேறு விருப்பம் எனக்கு இல்லை, நீங்கள் தான் ஐயா விருப்பம். டிவி முன்பாடி பல மணி நேரம் அதை விரும்பி பார்த்தாலும் எனக்கு அது என்ன ஆகுது, என் வாழ்க்கையை மாற்ற போகிறதில்ல. என்னோட நேரமாக செலவிடுறாங்க, கதை கதையாக பேசுகிறாங்க. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது. செல்ஃபோனில் மணிக்கணக்காக தகவல் தொழில்நுட்பங்களையும் மீடியாக்களையும் பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்கள் விருப்பம் அதில் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாதுங்க. விருப்பமும் வாஞ்சையும் ஆண்டவரிடத்தில் இருக்கணும், வசனத்தில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். ஆமென். இனி யாருக்கிட்டையும் குறை சொல்லாதீங்க. எனக்கு இவ்வளோ நாள் பண்ணி ஒன்றும் கிடைக்கல, திருச்சபையார் எனக்கு ஜெபிக்கிறது இல்லை, பாஸ்டர்மா ஜெபிக்கிறது இல்லை, போதகர் ஜெபிக்கிறது இல்லை, மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது அது தியானிங்க. ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆமென். மத்தேயு 8:26 பார்க்கிறோம், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீங்க, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆண்டவர் கேட்ட கேள்வி. சீஷர்களை பார்த்து கேட்டார், நான் கூடவே தானே இருக்கிறேன், ஏன் உங்களுக்கு பயம்? அதே போல் நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கி இந்த உலகத்தில் திடீர் என்று நமக்குள்ளே நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் வாழ்க்கை. எப்படி இந்த பிரச்சனை எழும்புச்சுன்னே தெரியாது, எப்படி போராட்டம் வந்துச்சுன்னே தெரியாது. அதுபோல தான் அன்றைக்கி அந்த படகுல போய் கொண்டிருந்த பொழுது நிறைய காற்றும் கடலும் மோதி அவ்வளோதான், இன்றைக்கி முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையே. இன்றைக்கி அப்படி தான் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்து போய் கொண்டு என்ன செஞ்சிட்றாங்க, தவறான முடிவுக்கு நேராக போயிடுறாங்க, தற்கொலைக்கு நேராக போயிடுறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே முடிவும் தொடக்கமுமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் தொடங்கினவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்வார், முடித்து வைக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடி தாங்க ஆகணும். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு தாங்க. ஆண்டவரை ஆராதிச்சிட்டா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா என் வாழ்க்கை எப்பயுமே நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக தான் இருக்கும், வியாதியே வராது, பாடுகளே வராது, குடும்பத்தில் சண்டையே வராது, உபத்திரவமே வராது. இல்லை, சாத்தான் போய் நிற்பான். யோபு குறித்து சொன்னது போல் உங்களை குறித்து என்ன செய்வான், சொல்லுவான். நீங்கள் தயாராக இருக்கணும். உதட்டளவும் பாவம் செய்யாமல் யோபுவை போல எப்படி இருக்கணும், சாட்சியாக நிற்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் அவர்கிட்ட வந்துச்சு. அவருக்கு கொடுக்க நான் ரெடி. ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலியமாக மேட்டூரில் ஒரு சகோதரி, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரொம்ப வயசு அவங்களுக்கு, நான் கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 40 45.
டீச்சர் வேலை பார்க்குறாங்க. ஒரே ஒரு பையன் வாலிப வயசில் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான், கோயம்புத்தூர், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அவங்கெல்லாம் ஊழியக்காரங்க, அந்த குடும்பம் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தவங்க. நாங்கள்லாம் எத்தனை ஆறுதல் சொல்லி பார்த்துட்டோம். நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காம விட மாட்டேன். ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு? என் ஒரே பையன், வாலிப பையன் இறந்துட்டான். எனக்கு வேறு குழந்தை இல்லை, வாரிசு இல்லை, வயசானவங்க பார்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் இல்லை. எப்படி இருக்கும்? இன்றைக்கி அவங்க ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறாங்க. வாலிபர்கள் மத்தியில் ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக சேலத்தில் சிஎஸ்சி பாலிடெக்னிக் காலேஜில் யூத் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ண, ஒரு நாள் முகாம். அவங்கள தான் செய்தியாளராக கூப்பிட்டோம். என்னையா கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் அவங்க பேசின பேச்சு காலையிலேருந்து அடக்க முடியல. யூத்தை கலாய்க்கிறானுங்க, கையை தட்டுறானுங்க, சத்தம் போடுறானுங்க, எழுந்து ஓடுறானுங்க. அந்த அக்கா பேசுனாங்க, 1 மணி நேரம் பேசுனாங்க, எந்திரிக்கவே இல்லைங்க. அழுவுறானுங்க, பெண் பிள்ளைங்கள்லாம் அழுவுதுங்க. அவ்வளவு கண்ணீரோட வல்லமையாக பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, கடைசியாக ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு பையன் போனால் என்னங்க, இத்தனை பிள்ளைங்களை ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு. நான் இன்னும் எங்கெங்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்கிறேனோ, எங்கெங்கெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி சொல்கிறேனோ, அவங்கெல்லாம் எனக்கு பிள்ளைங்க தான். நான் நிச்சயம் ஒரு நாள் என்ன செய்வேன், பரலோகத்துக்கு போவேன். ஆண்டவருடைய வருகை இருக்குது, அப்போ போய் என் மகனை பார்த்துக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதுதாங்க போராட்டம், அதுதாங்க நல்ல போராட்டத்தை போராடணும். ஆனால் இன்றைக்கி பாடுகளை அனுபவிக்க, உபத்திரவங்களை சகித்து கொள்ள, சோதனைகளை மேற்கொள்ள நமக்கு பயம். ஏன் வந்துச்சு, ஏன் அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து என்ன செஞ்சிடறோம், ஓடி போயிடுறோம். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் படிக்கலாம். நித்திய ஜீவன் யாருக்கு தான்? பயம் இல்லாதவர்களுக்கு தான். எதை குறித்தும் பயப்படக்கூடாது. மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாம, அவங்களுக்கு நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்களா? ஆவியையும் ஆத்துமாவையும் கொல்ல வல்லவர்களுக்கே நீங்கள் பயப்படுங்கள். உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். எதுக்கும் பயப்படக்கூடாது. இன்னைக்கு இந்த பயம் நம்மளை ஆட்கி சொல்லுது. செபிக்கிறதுக்கு பயம், திருச்சபையில் எழும்பி பாடுறதுக்கு பயம், ஒரு ஊழியத்தை செய்ய பயம். தாவீது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவனார். நினச்சி பாருங்க, எல்லாம் பயந்துட்டு இருக்குது கோலியாத்தை பார்த்து. சவுல் ராஜா முதற்கொண்டு இஸ்ரவேல்லையே அவனை விட ஹைட் யாரும் இல்லை. அவனே அந்த ஹைட்டை பார்த்து என்ன செய்கிறான், பயப்படுறான். ஆனால் ஹைட்டு முக்கியம் இல்லைங்க, எதுதான் முக்கியம்? உனக்குள்ளே ஏசு இருக்கிறாரா, ஏசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கா? நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. பயமாக இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. அதுதான் அடுத்த கேள்வி கேட்டார். மத்தேயு 14:31 பேதுருவை பார்த்து கேட்குறார். மத்தேயு 14:31 கையை நீட்டி அவனை பிடித்து, பேதுருவை பிடித்து, கடல் மேலே நடக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது மகனே, அற்ப விசுவாசியே, ஏன் பயப்படுற, ஏன் சந்தேகப்படுற, ஏன் சந்தேகப்பட்டாய்? உனக்குள்ள ஏன் அந்த பயம் சந்தேகம்லாம் வருது? நான் தான் உன் கூட இருக்கிறேனே, என்ன செய்கிற? கடல் மேலே நடக்கணும், இயேசுவை போல ஊழியத்தை செய்யணும், ஆர்வம்தான், வாஞ்ச இருக்கு. ஆனால் ஏன் சந்தேகம், ஏன் உனக்குள்ள ஒரு பயம்? நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அலைகிற கடல்களையும் காற்றையும் நீ ஏன் பார்க்கிற? இயேசு சொன்னாரா, நான் தான் வல்லமை உள்ளவன், என்னால் தான் நடக்க முடியும், நீ ஏன் நீ நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாரா? உடனே என்ன செய்ய, குதி, கடலில் குதிச்சிரு, வா. எப்படி இருந்திருக்கும்? அந்த அந்த கற்பனை பண்ணி பாருங்கள். போட்டிலேருந்து அவன் பேதுரு காலை வைக்கும் பொழுது கடலில் எப்படி இருந்திருக்கும்?
நல்லா தான் நடந்தான், நல்லா தான் போயிட்டுருக்கு ஊழியம், எல்லாம் சிறப்பாக தான் இருக்குது. சின்ன சின்ன ஒரு நிறைய பேர் அப்படி தான் தொடங்கினவங்க சீக்கிரம் விட்டுருவாங்க இந்த ஊழியத்தையெல்லாம். எப்படி தெரியுமா? ஐயோ பிரச்சனை வந்துருச்சுங்க, ஐயோ அதை செய்ய முடியலைங்க, நிறைய வேலைங்க, அதுங்க உலகம், இதுக்கு அதுக்கும் என்னால் செய்ய முடியாதுங்க. எத்தனை வேலையை தான் செய்கிறது? உலகத்தை பார்க்குறதா இதை பார்க்குறதா? முடியும். எந்த அளவுக்கு சந்தேகப்படக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. தாவீதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறார், தானியேலை தேடிக்கொண்டிருக்கிறார். எப்போ இறங்கி எனக்காக செய்வான்? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாச்சு. தாவீது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரு. நீ இனிமேல் சவுலுக்கு அப்புறம் நீ தான் ராஜான்னு. தேடி வராதுங்க, பதவி தேடி வராது. பள்ளத்தாக்கில் இறங்கணும், கோலியாத்தை மேற்கொள்ளணும், சந்தேகப்படவே கூடாது, ஊழியம் செய்யணும். ஊழியத்தையே செய்யாமல், ஆண்டவருக்காக எதையும் செய்யாமல் நாம் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. கேள்வி கேட்பார் பவுல். எத்தனை நிருபங்களை எழுதினார். இன்றைக்கும் ஆசீர்வாத இளைஞரையும் எழுத்தாளர்களை தேடிக்கிட்டு இருக்கு. நிறைய எழுதுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் அழகாக கவிதை எழுதுகிறாங்க, கட்டுரை எழுதுகிறாங்க, அப்படியே புதைச்சி வச்சிடுறது. திறமையெல்லாம் வெளிப்படுத்துறதே இல்லை. நானும் சொல்லிட்டேன், என்னுடைய நண்பர் கௌதம் இருக்கார், எவ்வளோ அழகாக பாட்டு இதில் எழுதுவார் தெரியுங்களா? ஆனால் இன்றைக்கும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கார், எழும்பாமல் அப்படியே வேலை வேலை உலகம் தொழில். எப்போ செய்கிறது? இந்த வயசில் செய்யாமல் எப்போ செய்கிறது? ஆண்டவர் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, உனக்காக நான் 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். நீ ஒரு கல்லை மட்டும் எடுப்பா, கூழாங்கல் நீ எடுத்து நீ இடு, அந்த கோலியாத்தான் நான் பார்த்துட்றேன். உனக்குள்ள இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேள்வியினாலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த கேள்விக்கெல்லாம் நாம் தான் என்ன செய்யணும்? பதில். ஹல்லேலூயா. நான் இருக்கேன், நான் சந்தேகப்பட மாட்டேன், நான் விசுவாசிக்கிறேன். ரெடியா? ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக மார்க் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி. மொத்தம் எத்தனை கேள்வி வந்துட்டுருக்கோம்? இப்போ 6வது கேள்விக்குள்ளே வந்திருக்கிறோம். முதல் கேள்வி என்ன? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? 2வது கேள்வி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? 4வது, ஏன் பயப்படுறீங்க? 5வது, ஏன் சந்தேகப்படுறீங்க? 6வது, மார்க் 8:17. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? ஆமென். இப்போ கேள்வி கேட்குறாருங்களா? நம்மளை பார்த்தே கேட்குற மாதிரி இருக்குல்ல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார், உபதேசங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். நான் தான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனங்களையும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் அவர் சொல்லி கொண்டு என்ன செய்கிறார்? வரார். ஆனால் இங்கே எப்படி இருக்கிறாங்க எல்லாரும்? ஓ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எங்கேயோ தொலை தூரம் போகணுமாட்டிருக்குது, சாப்பாடு தான் வேணும்னு ஆண்டவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, சாப்பாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரே வார்த்தை கேட்டார், இன்னுமா என்ன செய்றீங்க? என்னை பற்றி சிந்திக்காமையும் உணராமையும் இப்படியா கடினம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? நான் சாப்பாட்டை பற்றியா பேசிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டுருக்கோம். ஒரு உணர்வில்லாத தன்மை, ஆண்டவருடைய சித்தங்களையும் அவர் விருப்பங்களையும் அறிந்து கொள்ளாத தன்மை.
ரோமர் 1:21 இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்கிறாரு. பவுல் ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வு இருக்குனுங்க ஒவ்வொருவருக்குள்ளும். நம்ம பாடி எப்படிதான் நிறைய ஆர்கான்ஸ் நிறைஞ்சது. அக்காவை கூப்பிட்டு சொல்லணுன்னா சயின்ஸ் அவங்க நிறைய பேசுவாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது, சயின்ஸுக்கு நமக்கு ஆகாது. உணர்வு இருக்குது இல்லையா பாடியில்? ஊசி குத்துனா என்ன செய்யுது? வலிக்குது. சூடு பட்ட உடனே என்ன செஞ்சிடறோம்? எடுத்துடுறோம். அந்த மூளைக்கு அந்த உணர்வு என்ன செய்யுது? போகுதில்ல, உடனே அந்த காரியத்தை செய்கிறல்ல. அதுதான் சொல்கிறார், நான் இவ்வளோ உபதேசங்களை பேசி கொண்டிருக்கிறேன், சொல்லி கொண்டிருக்கிறேன், இத்தனை சத்தியங்களை கேட்குறீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இத்தனை அற்புதங்களை பார்த்துமா நீங்கள் இன்னும் கடினமுள்ளவர்களாக இருக்கிறீங்க, உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீங்க. கானான் தேசத்துக்குள்ளே வந்தாச்சு. யோசுவா சொல்கிறாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? இன்னுமே உணர்வு இல்லாமல் தான் இருக்க போகிறீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:14 நீங்கள் வாசிச்சிங்கன்னா எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? மத்தேயு 13:14 சொல்கிறாரு, ஏசாவின் தீர்க்கதரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். பாத்தீங்களா? உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். உங்கள் இருதயம் கொளுத்து போயிடுச்சா? எல்லாம் கேட்டு கேட்டு இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நிறையா திருச்சபைகளில் விசுவாசிகள் உட்காந்துக்கிட்டு மார்க் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிரசங்கியார் பேசுனது சரியில்லை, இன்றைக்கி இவர் இங்கே மிஸ் பண்ணிட்டாரு, அங்கே மிஸ் பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, மற்றவனையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. எப்போ தான் நாம் உணர்வடைய போகிறோம்? இந்த சத்தியம் எனக்கு தான், ஆண்டவர் ஏதோ என்னை செய்ய தூண்டுகிறார், ஒரு விருப்பத்தை எனக்கு கொடுக்கிறாரு, அவருக்காக ஒரு வேலையை செய்ய துடிக்கிறார். பாட்டு இருக்குல்ல, என் மனம் துடிக்குது, ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஆமென், ஹல்லேலூயா. துடிக்கணும், உங்கள் இருதயம் துடிச்சிக்கிட்டே இருக்கணும். உமக்காக தான் வாழ்கிறேன் எஜமானனே. அவர் சொல்கிறாரு, நான் எஜமானனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு கனம் பண்ணுகிற கனம் எங்கே? ஆண்டவருக்காக செய்யணும், ஏதாவது செய்யணும். இன்னுமே உணராமல் அப்படியே ஜடம் மாதிரி சொல்லுவாங்க தெரியுங்களா? எவ்வளோ நாள் வந்தாலும் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் அப்படியா இன்னைக்கு ஏதோ சொன்னாங்க, ஆள் தான் இங்கே இருப்போம், ஆனால் மைண்டெல்லாம் எங்கே இருக்கும்? இன்றைக்கி மட்டன் எடுக்கலாமா, சிக்கன் எடுக்கலாமா, காலையிலேயே வீட்டுக்காரருக்கு 2 தோசை சுட்டு கொடுத்தேன், காஞ்சி போயிருந்தது, திட்டுனாரு, போனால் அதை செய்யணும், இதை பண்ணணும், காட்டில் அதை போட்டிருக்கோம், இதை செஞ்சுருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் உலகத்தை பற்றியே என்ன செஞ்சிட்ருக்கிறது? இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளவு இதை பண்ணணும், இவ்வளோ வியாதி இருக்குது, இன்றைக்கி பிபி ஏறிடுச்சா இறங்கிருச்சா, சர்க்கரை எந்த அளவுக்கு இருக்குது, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா எப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் உணர்வில்லாத இருக்கிறீங்களே, கதார கேட்டும் கண்டும் எனக்காக என்ன செய்ய உங்கள் இருதயம் துடிக்குது.
என் உபதேசத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சீஷர்களில் 12 வருடமாக இருந்த அந்த 12 சீஷர்களும் 33 வருடம் அவர்களோடு நிறைய ஆண்டுகள் அவர்களோடு வந்தாங்க. அடிக்கடி அவர் கேட்டார், என்கிட்ட 1 மணி நேரமாவது ஜெபிக்க உனக்கு தோணலையா? தேசத்துக்காக ஜெபிக்க தோணலையா? கடந்த முழு ஜெபத்தில் நாங்கள் எதிர்பார்த்தோம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஜெபிப்பாங்கன்னு. நாங்கள் எதிர்பார்க்குறோம். உபவாச ஜெப கூடுகையா வாங்க, திருச்சபையாக இணைந்து ஜெபிப்போம். தேசத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் கொடுக்க முடியும். நான் வந்து ஜெபிச்சு என்னங்க பண்ண போகிறேன்? என்னால் ஒரு பெரிய மாற்றம் வந்துடுமா? நினைக்காதீங்க. ஆண்டவர் நான் தான் எஸ்தர், நான் தான் தானியேல் அப்படின்னு யார் சொல்லுவா? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை அசைக்க யோசேப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அந்த உணர்வு நமக்குள்ளே வேணும். அடுத்தபடியாக யோவான் 6ஆம் அதிகாரம் 67வது வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? ஏன்னா நிறைய அவர் உபதேசங்களை பேசுகிறாரேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? பரிசேயர்களும் சதுசேயர்களும் வந்தாங்க. அவர் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. கேட்க கேட்க என்னாச்சு? இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாது, இதையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. உடனே சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? இது கடினமான உபதேசம். இது யார் கை கொள்ளுவா? இப்படியெல்லாம் பேசினா எப்படி செய்ய முடியும்? எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபங்கிறாங்களே, வேத வசனங்கிறாங்களே, ஊழியத்தை செய்யணுங்கிறாங்களே, இதெல்லாம் யார் செய்வா? வந்தா போதாதா? ஆராதனையில் கலந்து கொண்டா போதாதா? சண்டே தலையை காமிச்சா போதாதா? அப்படியே இருந்தீங்கன்னா ஒரு நாள் பரிசேயர் சதுசேயரில் போல் என்ன செஞ்சுருவீங்க? போயிடலாம்ப்பா, வேண்டாம் இது. அதனால தான் நிறையா பேர் என்ன செஞ்சிட்ருக்காங்க? கேள்விப்படுகிறோம் நிறைய இடங்களில். சபையிலேருந்து சபை என்ன செஞ்சிருது? இது செட் ஆகாது, இந்த இப்படியெல்லாம் பேசுனா. சில பாஸ்டர்களும் என்ன செஞ்சிடறாங்க? அந்த விசுவாசி ரொம்ப காலத்து விசுவாசி, அதனால் கோச்சுக்குவாங்க, அதனால் கவனமாக பேசணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடறது? அவங்களுக்கு விருப்பமான உபதேசங்களையே பேசுறது, சத்தியத்தை சத்தியமாக பேசுறது இல்லை. எந்த சபையில் நம்ம ஞானஸ்நானம் எடுத்து அவரை ஆராதித்தோமோ அந்த சபையில் உறுதியாக நிலைக்கி இருக்கணும். அங்கே என்ன சொல்கிறாங்களோ அந்த சத்தியங்களை கேட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்யணும். அதுதான் ஆண்டவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் போயிடுறாங்க, நான் அங்கேயே போய்க்கிறேன்ட்டு. ஆனால் நான் நிறைய பார்த்துட்டேன், அது பக்கமாக இருக்குது, அங்கே பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக எதையும் என்ன செய்கிறதே இல்லை. சண்டே மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆராதனைக்கு, ஊழியத்தை செய்கிறதில்ல, ஆண்டவருக்காக எதையும் செய்கிறதில்ல. இப்போ சொல்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? சில நேரங்களில் நம்ம அப்படியே மேலோட்டமாக போயிட்டோம்னு வச்சுக்கங்களேன், எப்படி தான் இருக்கும்? ஒரு கட்டத்தில் திடீர்னு எதிர்ப்பு வரும். எல்லாரும் தாய் சபைக்கு திரும்புங்கள் அப்படின்ட்டு வருவானுங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும்? ஆமாம் வந்துடுறேங்க, நம்மளால் அடி வாங்க முடியல, வாங்க முடியல அப்படின்னு சொல்லிஞ்சிருது. நானும் போய்விட மனதாக இருக்கிறேன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கே போக மனதாக இருந்தாங்களோ அதே போல் பின்மாற்றத்துக்கு நேராக போகிறது கூடாதுங்க. இன்னும் முன்னோக்கி போகணும். இன்னும் ஆண்டவருக்காக என் பின்னே வர விரும்புகிறவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். என்னை ஃபாலோ பண்ணுங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அடுத்தபடியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 26வது வசனம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான
சம்பவம் 10:26. அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தினால் என்ன எழுதியிருக்கிறது, நீ விசுவாசிக்கிறது என்ன என்றார். நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? கவனிங்க, நித்திய ஜீவனை ஒரு நியாயசாஸ்திரி இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறார், போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும்னா, பரலோகம் வரணும்னா நான் என்ன செய்யணும்? உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது? அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய், உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. கேள்வி கேட்டான். எப்பயுமே ஆண்டவர், நீங்கள் இதை படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் மேலோட்டமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வரலாறை படிச்சிங்கன்னா, இயேசுவானவர்கிட்ட கேள்வி கேட்டால் அவர் பதிலே சொல்ல மாட்டார், தெரியுங்களா? நிறைய இடங்களில் நீங்கள் நிறைய பரிசேர் சதிசே கேள்வி கேட்டிருப்பாங்க. எனக்கு வரி செலுத்துவது கூடாதா இல்லையா? நாமளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஆமாம் இல்லைன்னு இருப்போம். ஆண்டவர் சொன்னார், இந்த சொரூபத்தில் இருக்கிறது யாருடையதுன்னு அடுத்த கேள்வி என்ன செஞ்சிட்டாரு கேட்டார். வியாதியை இவங்க வந்தாங்க, விபச்சார ஸ்திரியை கூப்பிட்டு வந்து என்ன செஞ்சார்? கல்லெறிஞ்சு கொல்லணும்னு எழுதியிருக்குதுல்ல. உடனே பதில் சொன்னாரா இயேசு? என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவனவன அவன் எரிய முடியுமா? அடுத்த கொஸ்டின் என்ன செஞ்சார்? அதே தான் இங்கேயும் கேட்குறாரு. எனக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, எப்போ கிடைக்கும்? அவன் கேட்குறான், நான் என்ன செஞ்சால் கிடைக்கும்? நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்குது? அடுத்த கொஸ்டின் அவர் கேட்குறார். நம்மளுடைய ஆண்டவர் வித்தியாசமானவர், வெரி இன்ட்ரெஸ்டிங். உடனே ஆன்சர் பண்ணிட்டான், முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாகன்னு, அப்படியே செய். நம்மளை கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? இன்றைக்கி எத்தனை பேருக்கு வேத வசனத்தின் மேலே ஆர்வமும் வாஞ்சியும் இருக்குது? நம்ம எந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தில், அன்றைக்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதே தான் வேலை. ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து ஆண்டவரை தொழுது கொண்டுட்டு பலி செலுத்திட்டு போகிறதெல்லாம் வேலை கிடையாது. என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணங்களுக்கெல்லாம் சொல்லணும். இவர் சொல்ல அவங்க என்ன செய்யணும்? திரும்ப சொல்லணும். நான் சொல்லிக்கிட்டதை நீ என்ன செய்யணும்? போய் உன் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அடுத்த தலைமுறை அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். ஆனால் இன்றைக்கி வேதம் வாசிக்கிறதே பெரிய ஒரு விஷயம். சில பேர் தூங்குறதுக்கோசரம் என்ன செய்வாங்க? தூக்கம் வரலப்பா, கொஞ்ச நேரம் பைபிள் படித்தா என்ன செஞ்சிடும்? தூக்கம் வந்துடும். நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வேதத்தை பைபிளில் கொண்டு போய் பேக்குள்ளேயோ அல்லது எங்கேயோ ஒரு செல்ஃப்லேயோ வச்சிட்டோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்கிறது? எடுத்துகிட்டு வர்றது. அனுதினமும் என் வார்த்தைகளை ஆர்வமாக இரவும் பகலும் தியானி, அப்பொழுது நீ இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பாய். ஆமே. வேத வசனத்தின் மேலே வாஞ்சையும் நாட்டமும் இருக்கணும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய வசனம் எனக்கு இல்லாமல் போனால் நான் எப்பயே மடிஞ்சு போயிருப்பேன். பேதுரு சொல்கிறாரு, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளது. நித்திய ஜீவன் தரும் வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்குப்பா. பேதுரு அறிந்து கொண்டார். இன்னைக்கு இந்த வேத வசனம் ஒரு பெரிய கடல். அதில் நீந்த அநேக வெளிப்பாடுகள் கிடைக்கும், அநேக சத்தியங்கள் கிடைக்கும். வேதத்தின் மேலே ஆர்வமாக அதை கேளுங்க. கடந்த நாட்களில் கூட சகோதரர் ஜாய்ஸ்பால், படிக்க தெரியலையா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை வாங்கிக்கங்க. எத்தனை பேர் அதை வாங்கி அதை கேட்டீங்க ஆர்வமாக? அதுக்கெல்லாம் நேரம் எங்கேங்க? பைபிள் படிக்கலாம் எங்கே நேரம்? செபிக்கெல்லாம் எங்கே நேரம்? இன்னும் ஒரு சிலர் நிறைய பேர் இருக்கீங்க, போட்டி வச்சா மட்டும் ஜெபிக்கிறது, பைபிளை படிக்கிறது. அதுக்கப்புறம் கிரமமாக ஜெபிக்கணும்.
கிரமமாக வேதத்தை வாசிக்கணும். வேத வினாவுக்கும் தேவைக்கு மாத்திரம் அதை பைபிள் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நிறைய இருக்குங்க. பிரசங்கத்துக்கு மட்டும் நம்ம என்ன சொல்லணுமோ அதுக்கு தேவைக்கு மாத்திரம் பைபிள் என்ன செய்கிறது, யூஸ் பண்ணிக்கிறது. டெய்லியும் போய் கண்ணாடி பார்த்து தலை சீவறீங்களா? அது மாதிரி தான் பைபிள். நான் அடிக்கடி சொல்லுவேன், கண்ணாடி. உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே உங்கள் முகம் தெரியுமா, இல்லை வேறு விதமாக தெரியுமா? அப்படியே தானே அழகாக தெரியும். அதே போல தான் வேதத்தை படிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் படி தான் என் வாழ்க்கை இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கும் இல்லாத பொக்கிஷங்க இது. ஆமென். இந்த பேஸ் மட்டத்தில் தான் நம்மளுடைய கிறிஸ்துவான தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். எப்படி வானத்திலிருந்து மழையானது பனியானது அது பெய்து புல்லையும் பூவையும் அது முளைப்பிக்கிறதோ, மரம் செடிகளை அது விளைவிக்கிறதோ, அதே போல என்னுடைய வார்த்தையும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒளியாதுன்னு சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் விட்டு விடாத, மறவாதே. இப்படி சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தீர்கள் எழுதியிருக்கிறதே. அவர் ஜெயிச்சார். நீங்கள் நம்ம சத்துருவை மேற்கொள்ளணும்னா ஆவியின் பட்டயமாகி இந்த வசனம் நமக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாடுங்க, வாஞ்சிங்க. அதைத்தான் ஆண்டவர் கேள்வியாக கேட்குறாரு. இந்த நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீங்கள் வாசிங்களா இல்லையா? ஆமென். அடுத்தபடியாக மார்க் 5 நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். என் வஸ்திரங்களை தொட்டது யார்? என் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வயதுள்ள ஸ்திரீ. அவளும் தன்னுடைய விடாமுயற்சியில், நீங்கள் அந்த சத்தியங்களை தியானிச்சிங்கன்னா தெரியும், அந்த உதிரப்போக்கு உள்ளவர்கள், தீட்டுப்பட்டவர்கள் வெளியவே வரக்கூடாது, அவங்க தொடக்கூடாது யாரையும், தீட்டு அதெல்லாம் பொருட்படுத்தலை. நிச்சயம் என் வாழ்க்கை அவரை தொட்டானாச்சு என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அதை உணர்ந்தாள், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள். உடனே அவர் சொன்னார், என்னை தொட்டது யார்? கேள்வி கேட்குறாரு. அவன் நினச்சிருக்கலாம், நான் தீட்டுள்ளவள், தொட்டுட்டனே, என்னை எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலை, கட்டளையை மீறிட்டான்னு என்னை கொன்றுவாங்களே, உடனே நான் தான் தொட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒத்துக்கொண்டு என்ன செய்கிறா, உடனே அவள் சொல்கிறாரு, சுகம் பெற்றாய். அந்த நேரத்திலே அவள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசியாக 10வது கேள்வி 21:15. யோவான் 21:15. அவர்கள் போஜனம் புரட்டவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். யோவான் 21:15. நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? யாரை பார்த்து கேள்வி கேட்டார்? பேதுருவை பார்த்து. இந்த உலகத்தில் அகாப்பே அன்பு, அந்த அன்பை தான் அவன் பேதுருக்கிட்ட எதிர்பார்த்தார். 3 விஷயம் கேட்டார், 3 தரம் மறுதளிச்சிட்டான். எப்போ அந்த அகாப்பே அன்பு, தியாகமுள்ள அன்பை அவன் புரிந்து கொண்டானோ, அப்போவே நான் 3 தரம் மறுதளிச்சது உண்மைதான், நான் ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் இனி எத்தனை முறை கேட்டாலும் உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? போதும் ஐயா, நீங்களே போதும். நீ இந்த உலகத்தில் வேறு எந்த அன்பும் தேவையில்லை எனக்கு. நீங்கள் எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்க. இயேசுவானவர் சீமோன் வீட்டில் பந்தி இருக்கும் பொழுது நலதம் என்கிற தைலத்தை உடைத்து பல லட்சம் பல கோடி மதிப்புள்ள அந்த தைலம் அவள் உடைத்து ஊற்றி போட்டான். ஏன்? ஆண்டவர் சொன்னார், இவள் என்னிடத்தில் அன்பா இருக்கிறார். ஆபிரகாம் தன் ஏக சுதன்,
அவர் அழுத்தி கூறுறார், ஆபிரகாமே உன் ஏக புத்திரன், உன் நேசகுமாரன் எனக்கு கொடுத்துறியா பலி? கொடுக்க ரெடி ஆண்டவர். மோரியா மலைக்கு போகிறதுக்கு பிரயாணம் இருக்குது, 3 நாள். யோசிச்சிருக்கலாம், திரும்பி கூட வந்திருக்கலாம், யோசிக்கலையே. நீங்கள் நம்ம கூட சில நேரங்களில் நைட்டெல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருந்திருப்போம், விடிய காலத்தில் அப்படியே டோட்டலாக மாறிடும், புத்தி மாறிடும். குரங்கு மனசு மாதிரி மாறவே இல்லை ஆபிரகாமுக்கு. நான் உம்மிடத்தில் அன்பாக இருக்கிறேன், நான் உம்மிடத்தில் நான் நேசிக்கிறேன், உம்மை விட்டால் அந்த உலகத்தில் எனக்கு வேறு யாரும் இல்லை. அப்போவே ஆண்டவர் சொல்கிறாரு, நாட்டுக்குட்டிகளை நாடுகளை மேய்ப்பாயாக. எழுப்புதலாய் தேவன் பேதுருவை பயன்படுத்தினார். எப்படின்னு சொல்கிறீங்க? ஏன் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? பேதுரு மிகப்பெரிய உதாரணங்க. எத்தனையோ சீசர்கள் விதவிதமாக பல காரியங்களில் மரித்து போனாங்க. ஆனால் பேதுரு மட்டும்தான் கேட்டு வாங்கி என்னை இப்படி தான் கொல்லணும் அப்படின்னு கேட்டு மரித்தார். ஒரு சிலர் கல்லறிஞ்சு கொண்டாங்க, தூக்கிலிட்டாங்க, ஈட்டி எடுத்து வாளால் குத்தி கொலை பண்ணாங்க சீசர்களை. பேதுரு எப்படி திரும்ப சொன்னார்? யாருக்கா தெரியுமா? சொல்ல முடியுமா? கீழே இருக்கிறீங்க, தெரியலையே. என்னை சிலுவையில் அறைங்க, தலைகீழ என்னை சிலுவையில் அறைங்க. அன்பு வெளிப்பட்டுச்சா? இன்றைக்கி நம்மளுடைய அன்பு எப்படி வெளிப்படுத்துகிறீங்க? இல்லை உள்ளேயே வச்சுக்கிறீங்களா? நான் நேசிக்கிறேன்னு வெளிப்படுத்தணும், கிரியையிலே காண்பீங்க. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் கேட்ட கேள்வி ஒவ்வொருடைய இருதயத்தையும் தொட்டுச்சு, அசைச்சது, அவங்க வாழ்க்கையை மாற்றினது. இன்றைக்கும் உங்களிடமும் இந்த கேள்விகளை அவர் வைக்கிறார். இதை வீட்டில் போய் தியானிங்க. உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களில் இன்னும் நிறைய இருக்குது. அவரை குறித்து தியானிக்கணும்னா நேரமே போதாது. அந்த அளவுக்கு அநேக சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. நான் உம்மிடத்தில் அன்பாக இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கை உமக்காய் தருகிறேன். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு உமக்காக, எல்லாரும் சத்தமாய் ஒரு வாழ்வு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உலகத்திற்கு மரித்து நான் வாழ்ந்திட வேண்டும், உண்மையான ஊழியனா உழைத்திட வேண்டும்.
உலகத்திற்கு மரித்து நான் வாழ்ந்திட வேண்டும். உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். ஒரு வாழ்வு. அது உமக்காக. தெரிந்த பாடல், எல்லாரும் பாடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒரு வாழ்வு. ஆமா ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக நான் வாழணும். உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது அவருடைய சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தி இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்து அவர் கேட்ட கேள்விகள் தான் இது. ஒரு மனிதனாக இன்றைக்கும் அவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நான் வாழ்ந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இருக்கிறேன். நீ வாழ்க்கையின் மூலம் நீ பதில் கூறுவாயா? இந்த கேள்விகளுக்கு நீ பதிலாக இருப்பாயா என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, நீ கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதிலாய் வாழ்ந்து, ஆண்டவரே அப்பா, நான் எனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவேன். இந்த உலகத்துக்காக ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், இனி உமக்காக நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மையே நான் மேன்மை பாராட்டி உம்முடைய சித்தத்தையே செய்து உம் பின்னே நான் ஓடி வர நான் ஆவலாக இருக்கிறேன். அப்படியாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை, உம்முடைய மாறாத தேவ பிரசன்னம் அவர்களோடு கொடுத்த வழி நடத்தட்டும், சாட்சியாய் நிறுத்தட்டும் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.